Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு கேன்வாஸ் வச்சு நெக் டிசைன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கேன்வாஸ் வந்து உங்களோட கடையெல்லாம் கிடைக்கும், அந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி கேன்வாஸில் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நெக்கு வந்து எவ்வளோ வித்து எவ்வளோ ஹைட் வேணுங்கிறத பார்த்துடலாம். நெக்கோட அகலம் வந்து பார்த்தோன்னா நான் ஒரு 3 இன்ச் எடுத்திருக்கேன். நெக்கோட இறக்கம் வந்து பார்த்தோன்னா எப்பவுமே நான் வந்து ஒரு 6 இன்ச் வந்து நார்மலாக வைப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேன்வாஸில் நம்ம கட் பண்ணுறதுக்கு நெக்கோட அகலம் நெக்கோட இறக்கம் கண்டிப்பாக தேவை. இதை வந்து அளந்து எடுத்துக்கோங்க. இந்த கேன்வாஸ் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஷைனிங்காக இருக்கும், ஒரு பக்கம் வந்து நல்லா கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கும். இந்த ஷைனிங்காக இருக்கிற பக்கம் வந்து பார்த்தோன்னா அந்த வேக்ஸ் வச்சு ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு ஷைனிங்காக இருக்கும். இதை நம்ம வந்து கிளாத்தில் வச்சு ஹீட் பண்ணும்போது என்னென்னு கேட்டால் கிளாத் வந்து அந்த இதில் வந்து ஒட்டிக்கும். ஸோ நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இதில் வச்சு பேட்ச் ஒர்க் வந்து ரொம்பவே சூப்பராக அவ்வளோ நீட் ஃபினிஷிங் நமக்கு வந்து இது கொடுக்கும். இதை வச்சு நம்ம வந்து பார்த்தோன்னா நல்லா லென்த்தாகவே கொடுப்பாங்க. நமக்கு 1 மீட்டர் சைஸுக்கு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இதை நம்ம வந்து நமக்கு தேவையான அளவு வேணுங்கிறத கட் பண்ணிக்கலாம். பெரிய ஷீட்டாக உங்களுக்கு கொடுப்பாங்க. இது நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து நெக்கோட வித்து வந்து 3 இன்ச்சஸ் நம்ம வந்து விடுறோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது டிசைன் நம்ம கான்ட்ராஸ்ட் கலரில் வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு எக்ஸ்ட்ராவே வந்து பார்த்தோன்னா ஒரு 4 to 5 இன்ச்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேன்வாஸ் பேப்பர் வந்து ஃபோல்டிங் பண்ணி இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பாருங்கள், ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 6 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்தோன்னா ஒரு 1 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அகலம் வந்து பார்த்தோன்னா நான் நெக்குக்கு வந்து 3 இன்ச்சஸ் வச்சேன். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோன்னா ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி 4 இன்ச் இருக்கிற மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா கோடு போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து 3 இன்ச் அகலத்துக்கும் 6 இன்ச்சு ஹைட்டுக்கும் இப்போ வந்து பார்த்தோன்னா பாக்ஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டுட்டு சைடில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து எக்ஸஸாக எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 3/4 இன்ச்சுனா 3/4 இன்ச் வந்து கரெக்டாக எல்லா பக்கம் கொடுக்கணும். நீங்கள் என்ன டிசைன் வைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. பா ஷேப்னா பா ஷேப்பு, டைமண்ட்னா டைமண்ட் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்னா ரவுண்ட் ஷேப்பு, அந்த மாதிரி. ஓகேவா? இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். அதே மாதிரி அளவெடுத்து எல்லா பக்கம் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக 3/4 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணாதான் நமக்கு வந்து அந்த கேன்வாஸ் பேப்பரும் கட் பண்ணும்போது நமக்கு டிசைன் பார்க்க ஈக்குவலாக நமக்கு வந்து வரும். நான் வந்து பார்த்தேன்னா அந்த நெக் வந்து வி மாதிரி இந்த டைமண்ட் ஷேப் மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன் நான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப்பு நான் இப்போ நெக்கு இதான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த கேன்வாஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே வந்து பார்த்தோன்னா கரெக்டாக 3/4 இன்ச் வர மாதிரி. அந்த 3/4 இன்ச்சுங்கிறது நீங்கள் 1 இன்ச் கூட நீங்கள் கொடுக்கறலாம். நம்ம பார்டரில் கொடுக்குறது தான். ஸோ எனக்கு வந்து டாப் வந்து பார்த்தோன்னா ப்ளைனாக ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஃபேண்ட் கிளாத் வந்து சாண்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த சாண்டில் கலரில் நம்ம வந்து டிசைன் பண்ணோம் நெக்குக்கு ரொம்பவே அழகாக இருக்கும்னு சொல்லி நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த மாதிரி வச்சு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து பார்த்தோன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேன்வாஸ் பேப்பரில் நம்ம நெக்கு ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சு எடுத்துகிட்டு மேலே வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அதை நான் வந்து கட் பண்ணி எடுக்கலை. ஏன்னா மார்க் பண்ணும்போது பிகினர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதை அயர்ன் பண்ணும்போது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா இந்த பேப்பர் வந்து பிளேஸ் வந்து மாறிடுது, சென்டர் பாயிண்ட்னா அது வந்து மாறிடுது. ஸோ அதனால் இந்த மேலே அந்த ஸ்ட்ரிப் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அப்படியே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த நெக் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாண்டில் கலர் நான் டிசைன் கொடுக்கறனால அதில் வச்சு அயர்ன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் அதில் வந்து பார்த்தேன்னா சைடில் வந்து பைப்பிங் நான் வந்து கொடுக்க போகிறேன். அதனால் இந்த ஆரஞ்சு கலர் வந்து மிச்சம் டாப் வெட்டினது போக மிச்சம் இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கேன்வாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து நம்ம அடிச்சிருக்கேன். அது அந்த வீடியோ கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு.
இந்த கொஞ்சம் நல்லா இந்த சாண்டில் கலர் நீங்கள் என்ன கிளாத்தில் வந்து அந்த கேன்வாஸை நீங்கள் வைக்கிறீங்களோ அதை வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிற மாதிரி ஒரு 1/4 இன்ச் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த கிளாத்தெல்லாம் வந்து பார்த்தோன்னா மடித்து நம்ம அந்த எட்ஜில் வந்து மடித்து அடித்தா தான் நமக்கு வந்து நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ பாருங்கள் அந்த சாண்டில் கலர் நமக்கு வந்து எவ்வளோ ஃபினிஷிங் நீட்டாக இருக்குன்னு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கான்ட்ராக்டாக இந்த ஆரஞ்சு கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பைப்பிங் மாதிரி நான் வந்து கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட் வந்து இந்த கேன்வாஸை சாண்டில் கலர் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வச்சு தான் நான் வந்து கொடுக்குறேன். அதாவது ஒரு சின்ன ஃப்ரெஷர் ஃபுட் அளவுக்கு இருந்தால் போதும், 1/4 இன்ச்சு விட கம்மியாகவே இருந்தால் போதும். பைப்பிங் வந்து த்ரெட் பைப்பிங் பண்ண மாதிரி அவ்வளோ நீட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். நமக்கு இந்த எட்ஜெல்லாம் வந்து ஷார்ப்பாக நமக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரிக் என்னென்னா, ஃபர்ஸ்ட் அந்த கார்னரில் ஒரே பீஸாக வந்து எடுத்து நான் டேர்ன் பண்ணி அப்படியே அடிக்காமல் நான் வந்து பார்த்தேன்னா ஒரு அந்த எட்ஜஸ் எல்லாம் திரும்புகிற இடத்துல கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து இந்த கிராஸ் பீஸ் வந்து நான் கொடுக்குறேன். கிராஸ் பீஸில் ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் கொடுத்துருக்கேன். பாருங்கள் அவ்வளோ தின்னாக வந்து நமக்கு வந்து பைப்பிங் கிடைக்கும். இது வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பீஸ் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இந்த பார்ட் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இதை வந்து பார்த்தோன்னா நம்ம மடித்து அடிச்சிடலாம். இப்போ இதை மடித்து அடித்ததுக்கப்புறம் இந்த கிராஸ் பீஸ்னே வருது. இந்த பீஸை வந்து பார்த்தா நம்ம அந்த பைப்பிங் கொடுக்குறோம் இல்லையா, அந்த பீஸ் ஆரஞ்சு கலர் பீஸை வந்து நான் இதோட கட் பண்ணிட்டேன். திரும்ப எகைன் இந்த வி நெக் வருது பார்த்தீங்களா, நெக் லைன் கிட்ட, அதுக்கு வந்து நான் கொடுக்குறதுக்கு தனியாக மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸை வச்சு நான் ஜாயின் பண்ணுறேன். எப்படின்னு பாருங்கள். இந்த எட்ஜை வந்து நல்லா கவனிங்க, ஒரே பீஸாக வச்சு நம்ம அந்த நெக் லைன் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணுறதுக்கும் இருக்குது. பட் ஆனால் இது வந்து நமக்கு இன்னும் நீட்டு பக்காவாக ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும். எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா லாக் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நம்ம வந்து தையல் போடலாம். அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு விட கம்மியாக அந்த எட்ஜு ஃபினிஷ் ஆகும்போது நான் இந்த பைப்பிங் கொடுக்குற பீஸை வந்து அதோட ஃபினிஷ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் அந்த எட்ஜு வந்து நமக்கு அவ்வளோ நீட்டாக வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிடுக்கும். நீங்கள் இந்த பைப்பிங் கொடுக்குற பீஸை ஒரே பீஸாக வச்சுட்டு நீங்கள் டேர்ன் பண்ணி அடிக்கலாம். அது வந்து நமக்கு ரவுண்ட் நெக்கு பான் நெக்குக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கொடுப்போம். ரவுண்ட் நெக்குக்கு நம்ம கிராஸ் பீஸ் எடுத்து ஒரே பீஸாக வச்சு நம்ம நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுவோம், அது வந்து பக்காவாக வரும். ஸோ இந்த மாதிரி டைமண்ட் நெக்கு பான் நெக்குக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறது இந்த மாதிரி ஒரு பார்டர் கொடுக்கறதுனால ஸோ நமக்கு அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து நீட்டாக நமக்கு இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். பாருங்கள் அந்த பைப்பிங் கொடுக்குற பீஸை இதோட கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இந்த பீஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து தின்னாக பைப்பிங் மாதிரி வச்சுட்டு உள்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மடித்து அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடித்து அடித்தாச்சு. திரும்ப எகைன் வந்து இந்த வி ஷேப் இந்த பக்கம் வந்து நான் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இந்த பைப்பிங் கொடுக்குற பீஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணணும். திரும்ப எகைன் நமக்கு வந்து இப்போ நீட்டாக வந்து நெக் ஃபினிஷிங் வந்து சூப்பராக கிடச்சிருக்கும். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்டர் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கேன்னா நல்ல மெட்டீரியல், அதாவது நான் சுடிதார் டாப்போட நல்ல பக்கம் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உள் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா எப்போ நம்ம தைப்போம்ல லைனிங் வச்சு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சைடில் அந்த ஆம் ஹோல் அந்த லைன் எல்லாமே நான் வந்து தைச்சிட்டேன். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, அதாவது கேன்வாஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே டிசைனாக உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து உள் பக்கமாக வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பும் போது வெளிப்பக்கமாக நமக்கு வந்துடும். ஸோ அது வந்து டிசைன் நம்ம வந்து பண்ணுறது. இதுவே நீங்கள் நெக்லைன் ஃபினிஷிங்கில் பண்ணினீங்க அப்படின்னா நல்ல பக்கமாக வச்சு கேன்வாஸ் வச்சு நீங்கள் டேர்ன் பண்ணி அடிச்சுட்டு அதுக்கு இந்த மாதிரி பைப்பிங்லாம் நீங்கள் கொடுக்க தேவையில்லை, அது உள் பக்கமாக தானே வருது. ஸோ அதனால் அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணணும். அப்போ நீங்கள் உள் பக்கமாக வச்சு நம்ம தைக்கும் போது என்னென்னா வெளிப்பக்கம் நமக்கு டிசைன் தெரியணும் அப்படிங்கிறக்காக நம்ம பண்ணும்போது உள் பக்கமாக வச்சு தான் நம்ம வந்து தைக்கணும். நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ராங் சைடு லைனிங் வச்சு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். எப்பவும் போல் நான் வந்து நல்ல பக்கம் டாப் வந்து நல்ல பக்கம் அதுக்குள்ளே வந்து லைனிங் வச்சு நம்ம தைப்போம்ல எப்போம் அந்த மாதிரி தைச்சி முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனிங்க்கு சென்டர் பாயிண்ட்டும் அந்த கேன்வாஸோட சென்டர் பாயிண்ட்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
கரெக்டாக அந்த ஷோல்டரில் தையலுக்கு மார்க் பண்ணி போல கழுத்தோட அகலம் அது வந்து கேன்வாஸ் கிட்ட கரெக்டாக வரணும். இது நீங்கள் வந்து பின்கோடை பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு இந்த கேன்வாஸ் நம்ம வந்து பார்த்தோன்னா வெட்டியிருப்போம் இல்லையா, அதோட எட்ஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக தையல் போட்டுட்டு வாங்க. பொறுமையாகவே பண்ணுங்கள் பிகினர்ஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும். பாருங்கள், அந்த கேன்வாஸோட எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு பண்ணும்போது அந்த நெக்கு லைன் ஃபினிஷிங் நமக்கு பக்காவாக கிடைக்கும். அதே மாதிரி கேன்வாஸில் நம்ம பார்டர் கொடுத்துருக்கறனால ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு பார்க்குறக்கு. நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். அந்த எட்ஜில் வந்து டேர்ன் பண்ணும்போதெல்லாம் எப்பவும் போல தான் நீடில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இறக்கிட்டு கரெக்டாக அந்த எட்ஜை வந்து டேர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கேன்வாஸோட எட்ஜில் நான் வந்து தையல் போட்டுட்ருக்கேன். கரெக்டாக அந்த என்ன ஷேப் நீங்கள் வி ஷேப் கொடுத்துருக்குன்னு சரி, இல்லை ஸ்வீட் ஹார்ட் கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் பா ஷேப்பு ரவுண்ட் ஷேப்பு என்ன நீங்கள் கொடுத்தாலும் ஓகே. கரெக்டாக வந்து பொறுமையாக தைக்கணும். இப்போ இதை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்தோன்னா இந்த நெக்லைனை வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த கிளாத்தை வந்து கட் பண்ணிடலாம். பொறுமையாக கட் பண்ணுங்கள். ரொம்ப எட்ஜில் கட் பண்ணுறேன்னு நம்ம கிளாத்தையும் சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது. நம்ம அந்த கேன்வாஸில் தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு கால் இன்ச்சு தள்ளியே வந்து இந்த பக்கம் கட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பினீங்க அப்படின்னா நமக்கு வந்து அவ்வளோ ஃபினிஷிங் வந்து பக்காவாக கிடைக்கும். நம்ம அந்த நகத்தை வச்சு அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடும்போது அவ்வளோ நீட்டாக நமக்கு வந்து அப்படியே உட்காந்துரும். அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு ஓர தையல் நம்ம வந்து போட்டுட்டோம் அப்படின்னா, அமுக்கு தையல்னு சொல்லுவோம் இல்லையா, பதிப்பு தையல் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். இதை வந்து நம்ம போட்டுட்டோன்னா அவ்வளோ ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக கிடச்சிரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த பார்டர் வந்து வெளியே வர மாதிரி இப்படி எடுத்து விட்டுறணும். இந்த லைனிங்கோடு சேர்த்து கரெக்டாக உள்பக்கம் வச்சு நமக்கு இந்த பார்டர் மட்டும் வெளியே தெரிஞ்சால் போதும். கரெக்டாக அந்த நெக் லைனை அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க. கேன்வாஸ் வச்சு நம்ம ஒரு டிசைன் நெக் வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு என்றைக்கும் தேவை. இப்போ நம்ம அந்த நெக் லைன் ஓரத்தில் தையல் போட்டு முடிச்சது போக இந்த எட்ஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தையல் போட்டுடலாம். நமக்கு வந்து ஒரு பேட்ச் ஒர்க் நெக் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பேட்ச் ஒர்க் நெக் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோ உங்களை பார்க்குறேன்.